ஒரு எதிர்க்கு அடிக்க திராணி இல்லாத ஒரு அப்பாவி இளைஞனை ஒடிசாலேருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பாவமாக வந்து உட்காந்துருவன வம்படியாக கஞ்சாவை போதையை போட்டு போய் வம்பெழுத்து அவனை நீ வெட்டுற அதை ரீல்ஸ் எடுத்து நீ வந்து வளர்க்குறனா உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்குன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு மாவு கட்டு போடுமா அந்த போலீஸு? இந்த மாதிரி ஆட்களை திமுக அரசாங்கம் சின்ன கேஸ் போட்டு தப்பிக்க வைக்குமா? சுடணும்னு சொல்கிறேன்னா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் உணர்வா நான் பிரதிபலிக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை சுட்டு கொல்லுங்க, நாட்டுக்கு தேவையில்லாத. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களால வெளிநாடுகளில் எவனா ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்தோன்னா டூரிசம் வருவானாங்க தமிழ்நாட்டுல வருவானாங்க. என்னங்க ஒருத்தர் ட்ரெயினில் போகிறோம் தம்பி வெட்டுறா இந்த இதில் போனால் நமக்குலாம் ஒழுங்காக போய் ஒரு டூரிசம் போக முடியுமான்னு யோசிப்பானா இல்லையா? நம்மளுடைய ஆட்கள் எத்தனை மாநிலம் யாதும் ஊரே யாவரும் கிளம்பி எல்லா மாநிலம் நம்ம பொழைக்க போயிருக்கோமே. இதே ஒடிசால தமிழர் பாண்டியன் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாரு. ஒடிசால வேலை செய்யற தமிழர்கள் இதை பார்க்குறப்ப அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தமிழனை வைத்து வேலை வாங்குற அவன் மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்று தானேங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள் சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாலும் நம்ம ஒரு தாய் பிள்ளையாக தாங்க வாழ்கிறோம். இங்கே ஒரு ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தனை தமிழகத்தை சேர்ந்த 4 கஞ்சா குடிக்கிங்க புள்ளிங்கன்னு சொல்கிறவன் வெட்டுறத ஒடிசாவில் இருக்கிறவன் அங்கே தமிழனா வேலை செஞ்சு ஒடிசாவில் இருக்கிறவன் மேல்மட்டத்தில் ஒருத்தர் இருந்தானா அவன் மனநிலை எப்படி இருக்கும்?